எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 3 green juice. இதெல்லாம் green apple, cucumber, mint. ஸோ இதை வச்சு தான் இந்த ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிள் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்ஸ், ப்ளஸ் குக்கும்பரும் மின்ட்டும் எப்பவுமே ரிஃப்ரெஷ்ஷு ப்ளஸ் டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும் பாடிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜூஸ் இந்த சம்மர் ஹாலிடேலாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் குக்கும்பரை 1/4 விதத்தில் கட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி குக்கும்பரில் எப்பவுமே கசப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும், சரிங்களா? அந்த கசப்பை எடுக்கிறதுக்கான ஒரு ஹோட்டலில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான். அந்த எட்ஜஸை நாங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம். அதில் இருக்கிற அந்த பிட்டர்னஸ் ஒரு மாதிரி ஒரு நுரையாக அந்த மாதிரி வெளியில் வரும், ஒரு ஃபோமி. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த குக்கும்பரை யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் குக்கும்பரில் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே உங்கள் ப்ராடக்டை ஸ்பாயில் பண்ணிடும், சரிங்களா? ஸோ 1/4 மெத்தடில் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மிக்சியில் ஈஸியாக அதை பேஸ்ட் ஆகும். ஸோ மிக்சிக்கும் அதுதான் லாங் லைஃப் கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் குக்கும்பரை. ஸோ நான் இதுக்கு ஒரே ஒரு குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஜூஸ்க்கு பாதி குக்கும்பர் கூட போதும். இது நீங்கள் எந்த அளவுக்கு அது லிக்விடாக இல்லை எந்த அளவுக்கு க்ரீமினஸாக வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள். ஸோ நான் அதில் ஒரு 1/4 போர்ஷன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரி, ஸோ ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெளில வைக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் திருப்பி கிரைண்டிங் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும். கலர் சேஞ்சஸ் ஆகுனா பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் லெமனோ அல்லது சுகர் சிரப்லையோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ புதினாவோட அந்த இலையை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்டெம் பார்ட், அதாவது அந்த தண்டை நான் யூஸ் பண்ணல. ஸோ இலை மட்டும்தான். ஏன்னா புதினாங்கிறது ஒரு நல்ல இயற்கையாக ஹெர்பல்ஸ், அது சொல்லுவாங்க ஹெர்பல். ஸோ இப்போ பார்க்குறீங்க நீங்கள் ஆப்பிள், குக்கும்பர், அது போக லெமன் ப்ளஸ் புதினா, இது எல்லாத்தையும் அந்த பவுலில் வச்சுருக்கோம். ஸோ லெமனை நான் என்ன பண்ண போகிறேன்னா டைரெக்டாக மிக்சிலேயே புழிஞ்சு விட போகிறேன், ஜார்லேயே. ஏன்னா இதில் பவுலில் ஒரு தடவை புழிஞ்சு, ஏன்னா லெமனோட ஜாஸ்தி வேஸ்டேஜ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்காக டைரெக்டாக நான் அந்த ஜார்லேயே புழிஞ்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சுகர் போடுறேன், தேவையான அளவு சுகர். நீங்கள் சுகர் போட்டதுக்கப்புறம் தான் அந்த மின்ட்டோட கலர், அந்த க்ரீனஸ் கலர் ரீட்டைன் ஆகும். இல்லைன்னா கலர் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். தண்ணி முதல்ல கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களால் ப்ராப்பராக அதை அரைக்க முடியாது. ஸோ அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அகெயின் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸி எப்பவுமே ரன் பண்ணும்போது மேலே சேஃப்டி பர்பஸ்க்காக கை வச்சு மேலே பிடிச்சிக்கோங்க. லிக்விட் பண்ணும்போது லிக்விடோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பேஸ்ட்டாக இருக்கும்போது அதோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 green ஜூஸ் ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை இது பார்த்திங்கன்னா குக்கும்பர், ஆப்பிள், மின்ட், புதினா, லெமன், வாட்டர், சுகர் இது ஆட் பண்ணியிருக்கோம். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேன் கூட இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஜூஸ் ரெடி. ஸோ 3 green ஜூஸ் ரொம்ப ஹெல்தியான ஜூஸ். ஆப்பிள் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் இருக்குது, ப்ளஸ் மின்ட் இருக்குது, அது போக குக்கும்பர் இருக்கும். ஸோ நல்ல ஜூஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.